உங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை தந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவே உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாவே நீர் இதுவரைக்கும் நீர் எங்களை காத்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவே இந்த வேத பாட பகுதியை நீர் ஆசீர்வதிப்பீராக. தாவே உம்முடைய பரிசுத்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தாவே நாங்கள் திறந்த இருதயத்தோடு தாவே நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தாவே நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு தாவே எங்களுக்குள் இருக்கிற எல்லா இருளையும் நீக்கி போடுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உடைய வெளிச்சத்தினாலே தாவே எங்களுக்குள் இன்னும் அதிகமாய் தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புக்குரிய பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் வேத ஆய்வு செய்தி 50 முடிவுரை. இந்த முடிவுரையிலே ஆசிரியருடைய வேண்டுதல், தேவனுக்கு புகழ்பாடல், தேவ மக்களுக்கு ஆசீர்வாதம் ஆகியவைகள் அடங்கியுள்ளன. இது எபிரேயர் கடிதத்தின் கடைசி அதிகாரம், 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி, 18 முதல் 25 முடிய உள்ள வசனங்கள். தேவனுடைய மக்களுக்கு எப்போதுமே ஒரு பரந்த பார்வையும் மீள் பார்வையும் அவசியம். பரந்த பார்வை என்பது நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு பார்வை. மீள் பார்வை என்பது நாம் கடந்து வந்தது என்ன என்பதை நாம் மீண்டும் பார்த்துக் கொள்வோம். வேதத்திலே உபாகமம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உப ஆகமம் என்றால் துணை நூல். அந்த உப ஆகமத்திலே துணை நூலிலே புதிதாக ஒன்றுமில்லை. ஏறக்குறைய யோர்தானை கடப்பதற்கு முந்தி, யோர்தானுக்கு கிழக்கே இஸ்ரவேல் மக்கள் வந்து சேர்ந்த பிறகு மோசே கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்த்தும் செல்ல வேண்டிய பாதையை முன்னோக்கி பார்த்தோம். கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்ப்பது மீள் பார்வை, ரிவ்யூ. நாம் இன்னும் கடக்க வேண்டிய பாதையை முன்னோக்கி பார்ப்பது ஓவர்வியூ, பரந்த பார்வை. இது எப்போதுமே அவசியம். வாழ்க்கையை பற்றியும் நம்முடைய பணிவிடையை பற்றியும் நம்முடைய ஆய்வை பற்றியும். இன்றைய வேத பகுதியை நாம் வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18 முதல் 25 முடிய உள்ள வசனங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதரரே, தான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். 13ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு நடைமுறைக்குரிய மதியுரை கொண்ட அதிகாரம் என்பதை நாம் அறிவோம். இந்த 13ஆம் அதிகாரத்தின் முதல் 2 பகுதிகளை நாம் கடந்த 2 வாரங்களிலே பார்த்தோம். இது 3ஆவதும் இறுதியானதுமான பகுதி. வேண்டுதல். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனச்சாட்சி அல்லது மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் தன்னுடைய எபிரேய வாசகர்களுக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எதை பற்றி வேண்டிக் கொள்ள வேண்டும்? நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், சந்திக்க வரும்படிக்கு நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்கின்றார்.
அப்படி கேட்பதற்கு முந்தைய அவர் சொல்கிறார், நாங்கள் எல்லா விதத்திலும் நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம், யோக்கியமாய் நடந்து கொள்கிறோம், இதில் நாங்கள் நிச்சயமாய் இருக்கிறோம். எதற்காக அவர் அப்படி சொல்ல வேண்டும்? தெள்ள தெளிவாய் நம்மால் கூற முடியாது. ஆனால் ஒருவாறாக நாம் ஊகிக்கலாம். ஒருவேளை எபிரேய ஆசிரியர், எபிரேய வாசகர்கள், இந்த இரண்டு பேருக்கான உறவு எப்படி இருந்திருக்கலாம் என்றால், எபிரேய ஆசிரியர் நிச்சயமாக இந்த எபிரேய விசுவாசிகளோடு அவர் உறவு பட்டவர், தொடர்பு பட்டவர். எந்த உறவோ தொடர்போ இல்லாமல் ஒரு சபைக்கு ஒரு ஊழியன், ஒரு ஆசிரியன் ஒரு கடிதத்தை எழுத முடியாது. ஆகவே எபிரேய கடிதத்தின் ஆசிரியர் எபிரேய விசுவாசிகளோடு ஒரு தொடர்பும் உறவும் உடையவர். அந்த எபிரேய வாசகர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஏதோ ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. பொறுப்பு வகிக்கும் இடத்தில் அவர் இருந்தார். நல்மனசாட்சி என்பது, உங்களை பற்றி என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றினேன், உங்களை பற்றிய பொறுப்புகளில் நான் தவறவில்லை என்று இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சியாக இருக்கும். பவுலும் கூட பல இடங்களிலே இந்த நல் மனசாட்சியை பற்றி எழுதுகிறார். எடுத்துக்காட்டாக 2 கொரிந்தியர் 1:12 மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. ஒரு தேவனுடைய ஊழியனை பொறுத்தவரை, தேவனுடைய பணியாளை பொறுத்தவரை, அவன் தேவனுக்கு முன்பாக நல் மனச்சாட்சி உடையவனாக இருக்க வேண்டும். பவுல் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பு நிற்கும் போது கூட இப்படி சாட்சி பகர்கின்றார், தேவனுக்கு முன்பாக நான் நல் மனச்சாட்சி உடையவனாக இருக்கிறேன். தேவ மக்களையும் குறிப்பாக தேவனுடைய ஊழியர்களையும் கட்டுப்படுத்தி அரசாண்டு நடத்துவதில் மிக முக்கியமானது தேவனுக்கு முன்பாக உள்ள நல்மனச்சாட்சி. தேவ மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும், தேவ மக்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கும் நமக்கு பொறுப்பு உண்டு. நம்முடைய பொறுப்புகளிலே நாம் தவறவில்லை, பிசகவில்லை என்பதை பற்றி நல்மனச்சாட்சி இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:3 இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம். நான் தேவனுடைய ஊழியன், தேவனுடைய வேலையாள், தேவனுடைய பணியாள் என்பதற்கு மிக முக்கியமான தகுதி என்று சொல்வதை விட ஒரு அறிகுறி, தேவனுக்கு முன்பாக எல்லா சமயங்களிலும் நல்மனச்சாட்சியை காத்துக்கொள்வது. தேவ மக்களுக்கு நம்முடைய பொறுப்புகளிலே நாம் தவறவில்லை, இந்த உலகத்திற்கு நம்முடைய பொறுப்புகளிலே தவறவில்லை. உலகத்திற்கு கூட பொறுப்பு உண்டு. வரி கட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உலக மக்கள் ஏடாகூடமாக செய்வது போல் நாம் வரியை ஒரு நாளும் தேவனுடைய மக்கள் ஏய்ப்பு செய்வதில்லை. அந்த விதத்திலே நாம் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன் நாம் வரி செலுத்துகிறோம்? ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் நல்மனசாட்சி உள்ளவர்களாக இருக்க விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, அந்த வாக்கியத்தை நான் இங்கே போடவில்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சி மட்டும்தான் என்னை மட்டுப்படுத்துகிறது, என்னை கட்டுப்படுத்துகிறது, என்னை அரசாளுகை செய்கிறது என்று தேவனுடைய மக்கள் இருக்க முடியாது. 2 கொரிந்தியரிலே பவுல் இப்படி கூறுகின்றார், கர்த்தருக்கு முன்பாக மட்டுமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகின்றோம். ஆகவே ஒரு பக்கம் தேவனுக்கு முன்பாக நல்மனச்சாட்சி, இன்னொரு பக்கம் அவர் சொல்லும்போல் இந்த உலகத்திலேயும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் நல்மனச்சாட்சி உடையவர்களாக இருந்தோம். ஆசிரியர் வாசகர்களிடத்தில், நான் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார். மீண்டும் எபிரேய வாசகர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை நாடுகிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் எபிரேய வாசகரிடமிருந்து ஊழியத்தின் நிமித்தமாக தொலைவில், தூரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. என்ன காரணம் என்று தெள்ள தெளிவாய் தெரியவில்லை. எதற்காக நான் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்? பல காரணங்கள் வேத அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஒன்று, ஏதோ ஒரு காரணத்துக்காக எபிரேய வாசகர்களுக்கு, எபிரேய அந்த ஆசிரியரை பற்றி ஒரு மன வருத்தம், அல்லது ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம். தெய்வ மக்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே அது தவிர்க்க முடியாதது. தெய்வ மக்களுக்கிடையேவோ அல்லது குறிப்பாக ஒரு ஊழியனுக்கும் மற்றவர்களுக்கும் இடையேயோ ஒரு மன வருத்தமோ மனக்கசப்போ நிகழ்வது சில வேளையில் தவிர்க்க முடியாதது. ஆனால் ஒரு தேவ ஊழியன் எப்போதுமே அந்த மன வருத்தத்தை, அந்த மனக்கசப்பை ஹீல் பண்ணுவதற்கு, குணமாக்குவதற்கு அவன் நாடுகின்றான். நான் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்புகின்றேன், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. அது மட்டுமல்ல, தன்னை பற்றி ஒரு தன்னிலை விளக்கம், ஒரு அப்பாலஜெட்டிக்ஸ் கொடுக்கின்றார். எந்த விதத்திலேயும் நான் என்னுடைய மனச்சாட்சியின்படி நான் நடந்திருக்கிறேன், எல்லா விதத்திலும் கனத்துக்குரிய விதத்தில் நான் நடந்திருக்கிறேன் என்பது
தேவ மனிதர்களுடைய தேவ ஊழியருடைய தன்னிலை விளக்கமா இருக்க வேண்டும். எபிரேய ஆசிரியரும் அப்படி கூறுகின்றார். இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் என்றால், ஒருவேளை எபிரேய ஆசிரியர் சிறையில் இருந்திருக்கலாம். ஆகவே சிறையிலிருந்து விடுதலை பெற்றால் நான் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே சிறையிலிருந்து விடுதலை அடைவதற்காக நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதாகவும் சிலர் பொருள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அது அவ்வளவு நேர்த்தியான பொருள் விளக்கம் போல் தோன்றவில்லை. ஏனென்றால் பின்பு வருகின்ற வசனங்களிலே நம்முடைய சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறது. தன்னுடைய விடுதலைக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய விடுதலைக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நேரடியாக சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மாறாக உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு விரைவில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆகவே அவர் சிறையில் இருந்தது போல் தோன்றவில்லை, தூரத்தில் இருந்தார் என்று தோன்றுகின்றது. 20-21 வசனங்கள். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன். அற்புதமான வாக்கியங்கள் இவைகள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இதற்கு முந்தைய 18-19 வசனங்கள் வேண்டுதல் அல்லது ஜெபத்தை பற்றியது. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று. தேவ மக்களுடைய சபை, தேவ மக்களுடைய வேண்டுதல், சபையினுடைய வேண்டுதல் எப்போதுமே தேவனுடைய பார்வையிலே அருமையானது. தேவன் ஒரு நாளும் அதை அல்ல தட்டுவதில்லை. இன்னொரு பக்கம் அவர் 20-21 வசனங்களிலே உள்ள இதுவும் ஒரு வேண்டுதல் தான், ஒரு ஜெபம் தான். ஆனால் இதை ஒரு ஆசிக்கும் ஜெபம் அல்லது ஆசிக்கும் வேண்டுதல், விஷ் பிரேயர் என்று சொல்கின்றார்கள். அதை தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பு என்று தெரியவில்லை. அதை ஆசிக்கும் வேண்டுதல் என்று நான் சொல்றது ஆசை வேண்டுதல் என்று கூட சொல்லலாம். இது வேண்டுதல் போலவும் தோன்றுகின்றது. ஆனால் தன்னுடைய வாசகர்களுக்காக, தன்னுடைய விசுவாசிகளுக்காக இந்த ஊழியனுடைய, இந்த ஆசிரியனுடைய ஆசை, உங்களுக்காக நான் என்ன ஆசைப்படுகிறேன், உங்களுக்காக என்ன ஆசிக்கிறேன் என்றால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைக்கின்றேன். சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று ஆசைக்கின்றேன் என்பது இந்த விதமான ஜெபம், விஷ் பிரேயர் அல்லது ஆசிக்கும் ஜெபம். எடுத்துக்காட்டாக 3 யோவானிலே ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். அது ஒரு விஷ் பிரேயர், ஒரு ஆசிக்கும் ஜெபம். கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய மக்களுக்கும் அவருடைய ஆத்துமா நலமாக இருக்க வேண்டும், அவருடைய உடல் நலமாக இருக்க வேண்டும், உள்ள நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசிப்போம். அதுதான் நேர்த்தியான ஆசை. இதை ஏதோ தேவனுடைய சித்தம் என்னவென்றால், உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். சுகமா இருப்பது என்றால் உனக்கு உடலிலே எந்த நோவும் எந்த பலவீனமும் எந்த நோயும் இருக்கக்கூடாது, அல்லது உன்னுடைய பினான்ஸ், உன்னுடைய பொருளாதாரத்திலே எந்த ஒரு குறைச்சலும் இருக்கக்கூடாது. அப்படி குறைச்சல் இருந்தால் அது தேவனுடைய சித்தம் இல்லை. உன்னுடைய உடலிலே நோவோ வலியோ பலவீனமோ நோயோ இருந்தால் தேவனுடைய சித்தம் இல்லை என்பது போல் அதற்கு பொருள் விளக்கம் தருவது மிதமிஞ்சின பொருள் விளக்கம். அது ஒரு ஆசிக்கும் ஜெபம், ஆசிக்கும் வேண்டுதல். உங்களுக்காக நான் இப்படி ஆசைப்படுகிறேன், தேவன் அதை அருள்வாராக என்று. இந்த ஜெபத்தின் வடிவத்தை கலெக்டா ஓரேஷியோ என்று கூட கூறுகிறார்கள், கூடி ஜெபித்தல். தேவனிடத்தில் அவர் நேரடியாக தேவனே இப்படி செய்யும் என்று ஜெபிக்கவில்லை. தேவனை 3வது நபராக வைத்து தேவன் உங்களுக்கு இப்படி செய்வாராக என்று சொல்கிறார். ஜெபம் என்பது தேவனிடத்தில் நேரடியாக வேண்டுதல், விண்ணப்பம் வைப்பது. இது தேவனிடத்தில் நேரடியாக விண்ணப்பம் வைப்பதில்லை. தேவனை 3வது நபராக வைத்து தேவன் உங்களுக்கு இப்படி செய்வாராக. ஒரு பக்கம் மனிதர்கள், விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் தான் அவருக்கு முன்பாக இருக்கிறார், முன்னிலையில் இருக்கின்றார்கள். தேவன் படற்கையில் இருக்கின்றார். ஆகவேதான் சொல்கிறோம், ஒரு பக்கம் இது ஜெபம், இன்னொரு பக்கம் இது ஆசிக்கும் ஜெபம் என்று. யார் இப்போது சமாதானத்தின் தேவன்? இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இந்த ஒரு கூடி ஜெபித்தல் கலெக்டா ஓரேஷியோவில் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கும். யார் உங்களுக்கு செய்ய வேண்டும்? சமாதானத்தின் தேவன். இவர் என்ன செய்திருக்கிறார் உங்களுக்காக? நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம் கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணியிருக்கிறார். மரித்தோரிலிருந்து அவரை ஏறி வர பண்ணின தேவன். இந்த கலெக்டா ஓரேஷியோ, இந்த கூடி ஜெபித்தலின் முக்கிய விண்ணப்பம் என்ன? தேவன் அவருடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நற்செயலிலும் உங்களை சீர்பொருத்துவாராக, பூரணப்படுத்துவாராக. முக்கிய விண்ணப்பத்தோடு ஒரு துணை விண்ணப்பத்தையும் வைக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நற்செயலிலும் உங்களை சீர்பொருத்துவதற்காக
தேவன் அவருடைய பார்வைக்கு, அவருடைய பார்வையில், அவருடைய கண்களுக்கு முன்பாக எது பிரியமானதோ அந்த நற்பிரியமானதை உங்களில் நடப்பிக்க வேண்டும். இந்த முக்கிய விண்ணப்பத்தையும் துணை விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கும் போது கிறிஸ்துவின் மத்தியஸ்துவத்தின் அருமைக்கு முறையிடுகிறார். ஏன் தேவன் இந்த என்னுடைய முக்கிய விண்ணப்பத்தையும் துணை விண்ணப்பத்தையும் கேட்டு பதிலிருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தராய் ஆசாரியராய் இருப்பதினால் இந்த நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் இருப்பார். புகழ்பாடலும் இந்த விதமான கலெக்டா ஒரேஷியோ என்ற ஜெப வடிவத்தின் ஒரு பகுதி. அந்த ஜெபம் முடியும் போது அவருக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று முடிக்கின்றார். தேவன் சமாதானத்தின் தேவன். சமாதானம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? எபிரேய பொருள் அல்லது பழைய ஏற்பாட்டில் பொருள் நலம், ரட்சிப்பு, பாதுகாப்பு இவைகளெல்லாம் அடங்கும். கிரேக்கத்தை பொறுத்தவரை பொருள் அங்கே சமாதானம் இருக்கிறது என்றால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கிடையே ஒருமை இருக்கிறது, ஒற்றுமை இருக்கிறது, எந்த முரண்பாடும் இல்லை, கலகமும் இல்லை, ஒவ்வாமை இல்லை என்று பொருள். இந்த பகுதியிலே சமாதானத்தின் தேவன் என்று எபிரேய ஆசிரியர் பயன்படுத்தும் போது ஒருவேளை அந்த கிரேக்க பொருளில் தான் பயன்படுத்துகிறார் என்று நான் கருதுகின்றேன். அவர் சமாதானத்தின் தேவன் என்பதை பல்வேறு பகுதிகளில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். பவுல் ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக, ஆமேன் என்று வாழ்த்துகின்றார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆசிரியர் எபிரேய விசுவாசிகளுக்காக அவர்கள் நிச்சயமாக பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள் என்பது இந்த முழு கடிதத்தின் பின்புலம். ஆகவே அவர்கள் சமாதானத்தை இழந்து போகிற வாய்ப்பு ஏராளமாக இருந்தது. இந்த பாடுகள், உபத்திரவங்கள் இடையே சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராக என்பது அவருடைய ஒரு ஆசைக்கும் ஜெபமாக இருக்கின்றது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலும் கூட பவுல் இதை பற்றி, இந்த சமாதானத்தின் தேவனை பற்றி குறிப்பிடுகிறார், சமாதானத்தின் தேவன் என்று. அது மட்டுமல்ல, பாடுகள், உபத்திரவங்கள் ஒரு சமுதாயத்திலே எழும்போது அந்த சமுதாயத்தின் அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள் அவர்கள் தேவனுடைய மக்கள் தான். தேவனுடைய மக்களாக இருந்த போதும் கூட ஒற்றுமை குலைச்சல் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு. இவைகள் இந்த நடைமுறை காரியங்களை குறித்து நாம் இதை விந்தை என்று கருதிவிடக்கூடாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஒற்றுமை குலைச்சலாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஒற்றுமை குலையத்தான் செய்கிறது. ஆகவே அந்த ஒற்றுமை குலைச்சலை தேவன் குணமாக்கி உங்களுக்கு ஒருவருக்கொருவர், ஒருவரிடையே ஒருவர் சமாதானத்தை தர வேண்டும் என்பதும் ஆசிரியருடைய ஆசிக்கும் ஜெபமாக இருக்கின்றது. இந்த சமாதானத்தின் தேவன் என்ன செய்தார்? ஆடுகளின் மேய்ப்பரை, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம் கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினார். கர்த்தராகிய இயேசுவை இங்கு ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் என்று அவர் குறிப்பிடுகின்றார். கர்த்தராகிய இயேசு எபிரேயருக்கு கடிதத்தில் பல்வேறு பாத்திரங்களில் குறிப்பிடப்படுகிறார். தேவனுடைய குமாரன், தேவனுடைய நித்திய குமாரன், தேவனுடைய ஊனுருவான குமாரன், தேவனுடைய பரமுயர்ந்த குமாரன், ஆசாரியர், பிரதான ஆசாரியர், இரட்சகர், கர்த்தர், மீட்பர் என்று, பலி என்று பல்வேறு பாத்திரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசிரியர் வருணிக்கிறார், சித்தரிக்கிறார், முன்வைக்கின்றார். இறுதியாக அவர் வைப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர். மேய்ப்பர் என்கின்ற பாத்திரமானது, பாத்திரம் என்றால் ரோல், மேய்ப்பன் என்கின்ற பாத்திரம் மற்ற எல்லா பாத்திரங்களையும் உள்ளடக்கின பாத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பர் என்பதை போன்ற ஒரு அருமையான அமெரிக்கையான செய்தி வேறொன்றுமில்லை. உண்மையிலேயே பொருள் விளக்கம், எக்ஸஜெசிஸ் அல்லது இன்டர்பிரிட்டேஷன், நாம் வேதத்திற்கு பொருள் விளக்கம் தருகிறோம். நாம் ஒரு செய்தி கொடுக்கும் போதோ அல்லது வேறு நற்செய்தி அறிவிக்கும் போதோ வேதத்தை நாம் விளக்கி பொருள் விளக்கம் தருகிறோம் என்பதனுடைய பொருள் என்ன? மக்களுடைய அல்லது குறிப்பாக தேவ மக்களுடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? இந்த மேய்ப்பராகிய இயேசு என்ன செய்திருக்கிறார், என்ன செய்கிறார், என்ன செய்வார் என்று தேவையில் உள்ள மக்களுக்கு கூறி அவர்களுக்கு உதவுவதே அல்லது உதவ முயல்வதே, உதவ பிரயாசப்படுவதே பொருள் விளக்கம். பொருள் விளக்கம் என்பது ஏதோ வெறும் ஏட்டு சுரைக்காய் அல்ல. பொருள் விளக்கம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய மேய்ப்பர்
அவர் எவ்வாறு மேய்ப்பராக இருக்கிறார் என்பதை தேவையுள்ள மக்களுக்கு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்யும் வண்ணம், அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் முன்வைப்பதுதான் பொருள் விளக்கம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான நம் கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின தேவன். இந்த சொற்றொடர் மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின தேவன் என்பது ஏசாயா 63 அதிகாரம் 11 வசனத்தின் ஒரு எதிரொலி. அந்த வசனத்திலே, ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார், ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினவர் இப்பொழுது எங்கே? இந்த இடத்திலே மோசேயை தமது மந்தையின் மேய்ப்பன் என்று வேதம் குறிப்பிடுகிறது, ஏசாயா குறிப்பிடுகிறார். அந்த ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் என்பதனுடைய பொருள், ஆனாலும் இஸ்ரவேல் மக்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனாகிய மோசேயையும் அவர் சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினார். எந்த சமுத்திரத்திலிருந்து நாம் அறிவோம்? சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவர் ஏறி வர பண்ணினார். ஆங்கிலத்திலே brought up, தமிழிலே ஏறி வர பண்ணினார் இருக்கும். சிவந்த சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினார் என்பதை விட வெளிக்கொண்டு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து ஏறி வர பண்ணினார், brought up என்பதும் சரிதான். மரணத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தார். இந்த சொற்றொடரைத்தான் ஆசிரியர் இங்கே பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அவர் பரிச்சயம் உள்ளவர். எப்படி பழைய ஏற்பாட்டிலே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்தானோ, மோசே மட்டுமல்ல, சில சமயங்களில் ஆரோனையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 77:20 மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் நடத்தினேன் என்று சொல்லும் போது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் மக்களுக்கு மேய்ப்பர்களாக இருந்தார்கள். குறிப்பாக மோசே மேய்ப்பனாக இருந்தான். பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு மேய்ப்பனாக இருந்தது போல புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய மேய்ப்பராக இருக்கிறார், மெய்யான மேய்ப்பராக இருக்கிறார். மோசே இந்த மெய்யான மேய்ப்பருடைய ஒரு நிழலான மேய்ப்பர் தான். எப்படி மோசே செங்கடலில் இருந்து இஸ்ரவேல் மக்களை வெளிக்கொண்டு வந்தாரோ, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய மேய்ப்பராக கடலில் இருந்தல்ல, மரணத்திலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டார். மோசே வெளிக்கொண்டு வரப்பட்டார், அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் வெளிக்கொண்டு வரப்பட்டார். அது மட்டுமல்ல, மோசேயோடு இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கடலில் இருந்து, செங்கடலில் இருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய மக்கள் அனைவரும் மரணத்திலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டார்கள். இது நற்செய்தியினுடைய அடிநாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தேவனுடைய மக்கள், அவரை விசுவாசிக்க போகின்றவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் கிறிஸ்துவில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட போது அவரில் இருந்த அனைவரும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், கலாத்தியர் 2:20. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது நாமும் அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டோம். எபேசியர் 2 அதிகாரத்தில் பவுல் அதை பற்றி கூறுகின்றார். அவரோடு கூட நம்மை உயிரோடு எழுப்பி அவரோடே கூட நம்மை உன்னதங்களிலே பரத்திலே உடன் அமரச் செய்தார். இந்த 3 வாக்கியங்களை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகின்றேன். நற்செய்தி என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நாம் உடன் சிலுவையில் அறையப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட போது நாம் உடன் உயிரோடு எழுப்பப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்தில் அமர்ந்த போது, அரியணை அமர்ந்த போது நாம் அவரோடு உடன் அரியணை அமர்த்தப்பட்டோம். உடன் அறையப்பட்டோம், உடன் உயிர்த்தெழச் செய்யப்பட்டோம், உடன் அரியணை அமர செய்யப்பட்டோம். ஆகவே இஸ்ரவேல் மக்களுடைய இந்த வெளிப்பயணம், எக்ஸோடஸ் என்பது புதிய ஏற்பாட்டு மெய்மைக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டு ரியாலிட்டி என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுடைய வெளிப்பயணம், எக்ஸோடஸ், யாத்திரை, ஒரு டைப்பாக, ஒரு ஷேடோவாக இருக்கின்றது. இதை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு மேய்ப்பர் என்பதை பழைய ஏற்பாட்டில் சகரியாவின் புத்தகத்திலும் எசேக்கியேல் 34 விவரமாக நாம் பார்க்கின்றோம். சகரியா 13 அதிகாரம் 7 வசனத்திலே மேய்ப்பனை பற்றிய தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கின்றது. மார்க் 24:27 இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி, எங்கு எழுதியிருக்கிறபடி? சகரியா 13:7 எழுதியிருக்கிறபடி, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் விடுதலை அடைவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மந்தையினுடைய மேய்ப்பன் என்ற தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுவதாக கூறுகின்றார். அது மட்டுமல்ல, யோவான் 10 அதிகாரத்தில் இதை பற்றி விளக்கமாய் சொல்கின்றார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். 14 முதல், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் என்று தொடர்ந்து வரும்போது 16 வசனம்,
இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ மக்களுடைய பெரிய மேய்ப்பர் என்பதை அவர் அறிவிக்கின்றார். 1 பேதுரு 2:25 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பேதுரு இப்படி கூறுகிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். 5:4 அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையாய் வெளிப்படும் போது நீங்களும் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று. ஆகவே பெரிய மேய்ப்பர் அல்லது மேய்ப்பர் என்பது மற்ற எல்லா பாத்திரங்களையும் உள்ளடக்கிய மாபெரும் பாத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மந்தையின் மேய்ப்பர் என்பது. எசேக்கியேல் 34 உண்மையான மேய்ப்பனை பற்றிய தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் மக்கள் பொய்யான மேய்ப்பர்களால் கொள்ளையாடப்பட்டார்கள் என்று. அங்கே என் தாசனாகிய தாவீது என்ற தீர்க்க தரிசனம் வரவிருக்கிற மேசியாவை, அவருடைய மக்களாய் இஸ்ரவேலின் பெரிய மேய்ப்பனை, மெய்யான மேய்ப்பனை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. இப்படி அவருடைய மந்தையின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன், சற்று முன்பு தான் நான் சொன்னேன், ஏறி வர பண்ணின தேவன் என்பதை விட வெளிக்கொண்டு வந்த தேவன் என்று சொல்வது சற்று பொருத்தமாக இருக்கும். இந்த எபிரேயர் கடிதத்திலே வெளிப்படையாக உயிர்த்தெழுதலை பற்றி முதல் முறையாக இங்குதான் குறிப்பிடப்படுகின்றது. எக்ஸ்பிளிசிட்டாக, இம்ப்ளிசிட்டாக, வெளிப்படையாக சொல்லாமல் பல்வேறு இடங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்திலே அவர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது, பர உலகில் பரம தளத்தில் அவர் பிரவேசிக்கும் போது தூதர்கள் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று தேவன் கட்டளையிடுகின்றார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி பரத்திலே அமர்த்தப்படும் போது தூதர்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. கர்த்தராகிய இயேசு தேவனுடைய வலப்பக்கத்துக்கு பரம் உயர்த்தப்பட்டார் என்பதிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியும் அடங்கியுள்ளது. இயேசு பரத்தில் அல்லது பர உலகத்தில் அல்லது பரம தளத்தில் தம் ஆசாரிய பணியை நிறைவேற்றுகின்றார் என்பது எபிரேயர் கடிதத்தினுடைய மைய கருத்து. அவர் மேன்மையான பலி, மேன்மையான ஆசாரியன், மேன்மையான உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதுதான் எபிரேயர் கடிதத்தினுடைய மைய பகுதி என்பதை நாம் விளக்கமாக பார்த்திருக்கின்றோம். அவர் இன்று பரத்தில் தன்னுடைய பிரதான ஆசாரிய பணியை நிறைவேற்றுகின்றார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் என்ற செய்தி எபிரேயர் கடிதத்தில் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் சங்கீதம் 110:1 அந்த முதல் அதிகாரத்திலும் கடிதத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தனக்கு ஆதார வசனமாக ஆசிரியர் எடுத்து ஆள்கின்றார். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலப்பக்கத்தில், என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். இப்படி மறைமுகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி எபிரேயர் கடிதத்தில் சொல்லப்பட்டிருந்த போதும் கூட நேரடியாக, நேர்முகமாக இந்த பகுதியில் தான் அது சொல்லப்படுகிறது. பெரிய மேய்ப்பரை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின, வெளிக்கொண்டு வந்த தேவன். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதற்கு இங்கு அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதோடு அவருடைய இரத்தத்தை தொடர்படுத்துகின்றார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே இயேசு மரணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார். நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை குறிக்கின்றது. இயேசு மரணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார் என்பது அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கின்றது. அவருடைய பலிக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் என்ன தொடர்பு? இயேசு தம்மைத்தாமே பலியாக செலுத்தியது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை பலியாக செலுத்தியதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு உயிர்த்தெழுதல் நிரூபணம். அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, அவரிடத்தில் எந்த பழுதும் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு அதை பற்றி மிக அழகாக பேசுகின்றார். மரணத்தால் அவரை கவ்வி பிடித்து வைக்க முடியாதிருந்தது. அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட பொழுது மரணம் அவரை கவ்வி பிடித்துக் கொள்ள முயன்றது. ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை, மாசு இல்லை, மறுவில்லை. ஆகவே மரணம் தோற்று போனது. அவரிடத்தில் பாவம் இல்லாததால், அவர் குற்றம் இல்லாதவராயிருந்ததால், மாசற்றவராயிருந்ததால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இது பாவமில்லாத ஒருவருடைய பலி என்பதற்கான நிரூபணம் உயிர்த்தெழுதல். இந்த இரத்தத்தை பற்றி குறிப்பிடும் போது நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் என்று இந்த ஆசிரியர் எழுதுகின்றார், எபிரேய ஆசிரியர் எழுதுகின்றார். இந்த சொல்லாடலும் கூட பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சொல்லாடலுடைய எதிரொலி. தேவன் இஸ்ரவேல் மக்களோடு உறுதிப்படுத்தின அந்த உடன்படிக்கை பற்றி சொல்லும் போது உடன்படிக்கையின் ரத்தம் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது.
எபிரேயர் 9:20 நாம் வாசிக்கின்றோம், தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று மோசே சொன்னான். அந்த ரத்தத்தை பற்றி சொல்லும் போது, தேவன் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தது போது அதை ரத்தம் தெளித்து மோசே அதை உறுதி செய்தார். ஆகவே அது உடன்படிக்கையின் ரத்தம் என்று கூறுகின்றார். சகரியா 9:11-12 ஆகிய வசனங்களிலே, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, இந்த 2 சொற்றொடர்களும் இந்த வசனத்திலே எதிரொலிக்கின்றன. என் உடன்படிக்கையின் ரத்தம், என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பார்க்கும்போது தேவ மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். எப்படி வானவில்லை பார்த்தபோது நோவாவோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவ மக்களோடு செய்து கொண்ட அந்த மேன்மையான உடன்படிக்கையை, புதிய உடன்படிக்கையை நினைப்பூட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அது உடன்படிக்கையினுடைய ஒரு விளைவு. மேன்மையான பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, மேன்மையான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அது உறுதி செய்த புதிய உடன்படிக்கை மேன்மையானது, நித்தியமானது, நிலையானது. இதை பற்றியும் நாம் விளக்கமாக விவரமாக பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதுதான் சகரியாவிலே வாசித்தோம், இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உன்னை விடுவிப்பேன் என்ற வாக்கியம் எங்கு நிறைவேறுகிறது? உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழச் செய்கின்றார். இந்த தேவன், இவர் உயிர்த்தெழச் செய்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், ரட்சித்திருக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசுவை, ஆடுகளின் பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவன், மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின தேவன், மரித்தோரிலிருந்து வெளிக்கொண்டு வந்த தேவன். இந்த தேவன் தம் நல்லின்பத்தின்படி, தன்னுடைய பிரியத்தின்படி தேவனுடைய மக்கள் விரும்புமாறும் செய்யுமாறும் அவர்கள் இயங்குகின்றார். அவர் நமக்கு ரட்சிப்பை தந்துவிட்டு பாசிவாக கைகட்டி கொண்டு தேவன் இருப்பதில்லை. தேவன் அவருடைய மக்களில் செயல்படுகிறார், இயங்குகிறார். எப்படி இயங்குகிறார்? நம்முடைய மக்களிடத்தில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குமாறு. பிலிப்பியர் 2:12-13 நாம் அறிவோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்பதை தேவன் தம்முடைய நல்லின்பத்தின்படி, நற்பிரியத்தின்படி தேவனுடைய மக்களில் அவர் தீர்மானங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகின்றார். டு வில் அண்ட் டு ஒர்க் அண்ட் டு டூ. அதன் விளைவாக தேவன் தேவனுடைய மக்களிடத்தில் அவர்கள் விரும்புமாறும் செய்யுமாறும் இயங்குவதால், செயல்படுவதால் தேவனுடைய மக்கள் எல்லா நற்செயல்களுக்கும் ஆயத்தமாக்கப்படுகின்றார்கள், தரிப்பிக்கப்படுகிறார்கள், பூர்ணராக்கப்படுகிறார்கள். தேவன் நம்மில் செயல்படாவிட்டால் எந்த நற்செயல்களுக்கும் நாம் ஆயத்தமாக இருக்க மாட்டோம். தீச்செயல்கள் தான் தேவனுடைய மக்களிடத்தில் காணப்படும். எல்லா விதமான ஒவ்வொரு நற்செயலுக்கும் தேவ மக்கள் ஆவிக்கேற்ப ஸ்பிரிச்சுவலி ஆயத்தமாக்கப்படுகின்றார்கள், தரிப்பிக்கப்படுகிறார்கள், ஆயுதம் அணிந்து கொள்கின்றார்கள், பூரணராக்கப்படுகின்றார்கள். அதன் விளைவாக தேவ மக்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றார்கள். இதுதான் எபிரேய விசுவாசிகளுக்காக எபிரேய கடிதத்தின் ஆசிரியருடைய ஜெபம். தேவன் உங்களிடத்தில் இயங்குகிறார். அதன் விளைவாக எல்லா நற்செயல்களுக்கும் நீங்கள் ஆயத்தமாக்கப்படுவீர்கள். ஆயத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரே நாம் கவனிக்க வேண்டும். இந்த பிலிப்பியர் 2:12-13 இருந்தாலும் சரி, இந்த எபிரேயர் கடிதத்தின் 13 இந்த பகுதியா இருந்தாலும் சரி, அது குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, தேவன் உங்களில் செயல்படுகிறார். ஆகையால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை செயல்படுத்துங்கள். 2 அற்றங்களுக்கு போகின்ற ஆபத்து உள்ளது. ஒன்று, தேவன் ஒன்றும் செயல்படவில்லை, என்னுடைய ரட்சிப்பை நான் தான் செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு அற்றம், ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், தேவன் செய்வார் பிரதர், நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது. அப்படி அல்ல. ஆங்கிலத்திலே God works in you என்றும், அடுத்தபடியாக therefore work out your salvation என்றும் இருக்கிறது. God works in you, தேவன் உங்களில் செயல்படுகிறார். therefore work out your salvation, ஆகையால் நீங்கள் உங்கள் ரட்சிப்பை செயல்படுத்துங்கள். with fear and trembling, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை செயல்படுத்துங்கள். தமிழிலே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று மொழிபெற்றிருக்கிறது. நேர்த்தியான மொழிபெயர்ப்பு, தேவன் உங்களில் செயல்படுகிறார். தம்முடைய நல்லின்பத்தின்படி
விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்க செயல்படுகிறார். ஆகையால் நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை செயல்படுத்துங்கள். தேவன் செயல்படுகிறார். தேவனுடைய மக்களுக்கு பொறுப்பு உண்டு. இந்த சமநிலை நாம் தவறுவோம் என்றால் தேவனுடைய ரட்சிப்பு நம்மில் நிறைவேறாது. எபிரேய விசுவாசிகளை தவறுபடி நிலைமையில் இருந்தார். எபிரேய ஆசிரியர் இதை திருத்துகின்றார். இந்த ஜெபத்தை எடுக்கும் போது அவருக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக என்று சொல்லும் போது அந்த வாக்கிய அமைப்பை பார்த்தால் தேவனுக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக என்பது போல்தான் எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கே அல்லது இயேசுவுக்கே என்றென்று மகிமை உண்டாவதாக என்று நாம் அதை கொள்ள முடியாது. ஆனால் அந்த வேறுபாடு ஒன்றும் அவ்வளவு பெரிதல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும் போது கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் வழியாக, த்ரூ கிரைஸ்ட் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த அதிகாரத்தில் தான் போன கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் வழியா ஜெபிக்கின்றோம். ஸ்தோத்திர பலியை அல்லது நன்றி பலியை செலுத்தும் போது கிறிஸ்துவின் வழியாய் அந்த நன்றி பலியை செலுத்துகின்றோம். மகிமை செலுத்தும் போது கிறிஸ்துவின் வழியாய் செலுத்துகின்றோம். அதனுடைய பொருள் என்ன? கொலோசியர் 13ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து அதரிசமான தேவனுடைய தற்சொரூபம். தேவன் அதரிசனமானவர், புலப்படாதவர். புலப்படுகின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த தற்சொரூபம் என்பதே படிமம் அல்லது ஐக்கன். அந்த கிரேக்க வார்த்தை ஐக்கன். அப்படி என்றால் தேவனை ஊனுருவில் மானிடத்தில் பதித்தால் நாம் பார்ப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான். புலப்படும் வண்ணம் நாம் தேவனை பார்ப்போம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான். ஆகவே நாம் பிதாவை குமாரனில் பார்த்துத்தான் நாம் நன்றி செலுத்துகிறோம். பிதாவை குமாரனில் பார்த்துத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். பிதாவை குமாரனில் பார்த்துத்தான் மகிமை செலுத்துகின்றோம். குமாரன் மகிமைப்படும் போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது போல குமாரனை நாம் மகிமைப்படுத்தும் போது பிதா மகிமைப்படுத்துகின்றார். குமாரனுக்கு நாம் நன்றி செலுத்தும் போது பிதாவுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மகிமை தேவனுக்கு. கிறிஸ்து மூலமாய் நாம் கிறிஸ்து வழியா இந்த ஜெபத்தை, இந்த வேண்டுதலை, இந்த நன்றியை, இந்த துதியை, இந்த தொழுகை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லும் போது தேவனுடைய மக்களுக்கு புலப்படும் வண்ணம் வெளிப்பட்டவர் தேவன் கிறிஸ்துவில் புலப்படும் வண்ணம் வெளிப்படுகின்றார். 22, 23ஆம் வசனங்கள். சகோதரரை, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். 13 அதிகாரங்களை எத்தனை பேர் சுருக்கம் என்று சொல்வீர்கள் என்று தெரியவில்லை. சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். இது ரொம்ப தனிப்பட்ட பர்சனல் ரிமார்க்ஸ். தீமோத்தேயை பற்றி எழுதுகின்றார். நான் உங்களை பார்க்க வருவேன் என்று சொல்கின்றார். ஆகவே கடிதத்தின் கடைசி பகுதியிலே தன்னுடைய தனிப்பட்ட குறிப்புகள், பர்சனல் ரிமார்க்ஸை சொல்கின்றார். அவர் சொல்கின்ற இந்த புத்திமதியான வார்த்தைகள், நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகள் என்பது 13ஆம் அதிகாரம் மட்டுமல்ல, முழு கடிதமுமே புத்திமதியான வார்த்தைகள் தான். மதியுரை, முழு கடிதத்திலும் விளக்க உரையும் மதியுரையும் மாறி மாறி வந்த போதும் இந்த கடிதத்தினுடைய உந்து நோக்கம் எபிரேய விசுவாசிகளுக்கு ஒரு மதியுரை, அவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களை எச்சரிப்பதும். இந்த புத்திமதியான வார்த்தைகள், புத்திமதி என்ற உடனே அட்வைஸ் என்று கருதிவிடக்கூடாது. அந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் பிரசங்கம் அல்லது செய்தி. அதாவது அந்த நாட்களிலே யூத சிற்றாலயங்களிலே ஓய்வு நாட்களிலே வழங்கப்படும் செய்தி. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு அந்த ஜெப ஆலய தலைவர்கள் சொல்கிறார்கள், சகோதரரே, பவுலையும் பர்னபாவையும் பார்த்து, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால், இந்த புத்தி சொல்ல விரும்பினால் என்பது பிரசங்கம் அல்லது செய்தி, சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஆகவே இந்த கடிதம் புத்திமதி என்று சொல்லும் போது இது ஒரு எழுதப்பட்ட பிரசங்கம். இந்த பிரசங்கத்தின் இறுதியிலே சில தனிப்பட்ட குறிப்புகளை சேர்க்கின்றார். ஆசிரியருடைய கருத்துப்படி நான் உங்களுக்கு எழுதியிருக்கின்ற இந்த புத்திமதியான வார்த்தைகள் அல்லது பிரசங்கம் அல்லது செய்தி சுருக்கமான வார்த்தைகள் என்று சொல்கின்றார். ஒருவேளை கடிதம் என்று பார்த்தால் இது நீண்ட கடிதம் போல் தோன்றலாம். ஆனால் பிரசங்கம் என்று பார்த்தால் இது நீண்ட பிரசங்கம் அல்ல. ஏனென்றால் ஆசிரியர் சொல்கிறார், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். எபிரேயர் 9:5 இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. இது ஒரு பிரசங்கமாக
நான் முகமுகமாய் பார்த்து நான் ஒரு பிரசங்கம் அல்லது ஒரு செய்தி கொடுக்கிறேன், நான் விஸ்தாரமாய் பேசலாம், விவரமாய் பேசலாம். ஆனால் நான் அதை எழுதுவதால் விஸ்தாரமாய் பேச, விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை என்று சுருக்கிக் கொள்கின்றார். ரோமர் அல்லது 1 கொரிந்தியர் கடிதத்தின் அளவை ஒப்பிடும்போது எபிரேயர் ஒன்றும் நீண்ட கடிதம் அல்ல. தீமோத்தியை பற்றி எழுதுகின்றார். தீமோத்தேயு பவுலின் உடன் ஊழியன். தீமோத்தி என்று பெயர் வந்தவுடனே அவர் தீமோத்தியை பற்றி அவர் எழுதுவதால் கடிதத்தின் ஆசிரியர் பவுல் என்று கூறுகின்றவர்கள் உண்டு. அப்படி அல்ல. தீமோத்தேயும் இந்த எபிரேயர் கடிதத்தின் ஆசிரியரும் பவுலின் ஊழிய குடும்பத்தின் சகோதரர்களாக இருந்திருக்கலாம். ஆகவே தீமோத்தேயுக்கு இந்த எபிரேய ஆசிரியரை தெரியும், எபிரேய ஆசிரியருக்கு தீமோத்தியை தெரியும், இவர்கள் எல்லாரையும் பவுலுக்கு தெரியும். தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்றால் நிச்சயமாக இந்த தீமோத்தேயு பவுலின் உடன் ஊழியன் தான், அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் விடுதலையாக்கப்பட்டான் என்பது தீமோத்தேயு சிறையில் இருந்தார் என்பதை காண்பிக்கின்றது. பெரும்பாலும் பவுல் ரோமபுரியிலே சிறையில் இருந்த போது எபேசியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகின்றார். 2 தீமோத்தேயு எழுதும் போது, மழைக்காலத்திற்கு முன்பு நீ இங்கு வந்து சேர ஜாக்கிரதையாயிரு. இந்த பர்சனல் ரிமார்க்ஸ், இந்த தனிப்பட்ட குறிப்புகள் எல்லாம் அந்த அப்போஸ்தலனுடைய, அவன் ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு உள்ளம் இருந்தது, அந்த உள்ளத்திலே அவனுக்கு உடல் இருந்தது, அவனுக்கு தேவைகள் இருந்தது என்பதெல்லாம் புலப்படுகின்றன. அந்த உள்ளம், எடுத்துக்காட்டாக தீமோத்தி சொல்லும் போது, மாரி காலத்துக்கு முன்பு வந்து சேர ஜாக்கிரதையாரு, துரோப்பிமிலே கார்ப்புவின் வீட்டிலே நான் விட்டு வந்திருந்த தோற்சுருளையும் என்னுடைய அங்கியையும் கொண்டு வா என்பது போன்ற பர்சனலான குறிப்புகள் எல்லாம் அவர் எழுதுகிறார். ஒருவேளை தீமோத்தேயு ரோமுக்கு வந்திருக்கலாம், அங்கே அவன் பவுலுடைய நண்பன் என்பதால் அவரும் சிறைப்பட்டிருக்கலாம் என்று நாம் பொருள் விளக்கம் தரலாம். ஆசிரியரின் இடத்திலிருந்து சற்று தூரம் தீமோத்தேயு இருந்தது. ஆனால் வாசகர்களின் இடத்தை விட ஆசிரியர் இடத்திற்கு அருகில் அவர் வாழ்ந்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து நாங்கள் வாசகர்களை சந்திக்க வருவோம் என்கின்றார்கள். சிறைப்பட்டிருந்த இடம் ரோமாக இருக்கலாம் அல்லது எபேசுவா இருக்கலாம் என்று சொல்கிறார். காரியம் என்னவென்று கேட்டால், இந்த பர்சனல் ரிமார்க்ஸ், இந்த தனிப்பட்ட குறிப்புகளிலும் கூட ஒரு சபை வாழ்க்கையினுடைய நேச்சர், இயற்கை என்ன, தன்மை என்ன என்பது புலப்படுகிறது. கடைசியாக 24, 25 வசனங்கள், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். நடத்துகிறவர்களை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள். நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று ஏற்கனவே 13ஆம் அதிகாரத்தில் 2 முறை சொல்லிவிட்டார். நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பணிந்தடங்குங்கள். அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கணக்கொப்பு வைக்க வேண்டும். அதற்காக அவர்கள் விழித்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை மகிழ்ச்சியா செய்ய வேண்டும், துக்கமாய் செய்யக்கூடாது. துக்கமாய் செய்தால் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. இப்படி சொல்கிறார், நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய சபையிலே நடத்துகிறவர்களும் நடத்தப்படுகிறவர்களும் உண்டு. நாம் எல்லாரும் சகோதரர்கள் தான். ஆனால் முந்தி நடக்கின்றவர்களும் பின்பற்றி நடக்கின்றவர்களும் உண்டு. நடத்துகிறவர்கள் என்பது நல்ல மொழிபெயர்ப்பு, தலைவர்கள் என்பதை விட. ஏனென்றால் தலைவர் என்று சொன்னவுடனேயே 1 பேருது 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பது போல அதை துரைத்தனம் பண்ணுவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த ஆபத்து, அதை மிஸ்யூஸ் பண்ணுவதற்கு, தேவனுடைய மக்களை அபியூஸ் பண்ணுவதற்கு பயன்படுத்துகின்ற ஆபத்து இருக்கின்றது. இதில் நாம் சமநிலையா இருக்க வேண்டும். ஒரு பக்கம் நடத்துகிறவர்களும் நடத்தப்படுகிற சகோதரர்கள் தான். ஆனால் இன்னொரு பக்கம் நடத்துகிறவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். பிறகு சொல்கிறார், உங்கள் நகரத்தில் மற்ற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். இந்த எபிரேய விசுவாசிகள் ஒரு வீட்டிலே கூடி வந்த சபையாக இருக்கலாம். ஒரு நகரத்திலே பல்வேறு வீடுகளிலே அவர்கள் சபைகளாய் கூடி வந்தார்கள். உங்கள் நகரத்தில் உங்கள் வீட்டை போல மற்ற வீடுகளில் கூடி வரும் பரிசுத்தவான்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். ஆதி காலத்தில் சபையானது வீடுகளில் கூடி வந்தது. அதற்கென்று தனி கட்டடங்கள் இல்லை. இதை பற்றி நாம் வாதிட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு பெரிய தியாலஜியாக, ஒரு பெரிய உபதேசமாக எடுத்துக்கொண்டு வீடுகளில் கூட வேண்டுமா அல்லது அரங்கங்களில் கூட வேண்டுமா என்று நான் வாதிட விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய மக்கள் மிக எளிமையாக வீடுகளில் கூடி வந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை, அது மறுக்க முடியாது. தேவனுடைய மக்களை குறிப்பிடும் போது இந்த ஆசிரியர் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்கள். உங்களை நடத்துகிறவர்களுக்கும் பரிசுத்தவான்கள் யாவருக்கும். யார் இந்த பரிசுத்தவான்கள்? தேவனுடைய மக்கள், சகோதர சகோதரர்கள். நாம் இன்றைக்கு விசுவாசிகள் என்று சொல்கிறோம் இல்லையா? ஒரு சபையிலே இவர் நடத்துகிறவர், மீதி பேர் யார்? பரிசுத்தவான்கள். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பல வேளைகளிலே நாம் ஒருவரை அழைக்கும் போது அருமையான பரிசுத்தவான்களை அழைப்போம். அது ஒன்று வேடிக்கை அல்ல. பல சமயங்களில் நாம் தேவனுடைய மக்களை மிக நெருக்கமாய் தெரிந்து கொள்வதால் இவர்களெல்லாம் பரிசுத்தவான்களா என்கிற ஒரு அலட்சிய போக்கு நமக்கு தோன்றிவிடும். அப்படி அல்ல. பிலேயாம் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது
இஸ்ரவேலே உன்னுடைய கூடாரம் எவ்வளவு அழகானது என்று சொல்கிறார். அவர் இஸ்ரவேலிலே குற்றம் காண்பதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரும் பரிசுத்தவான்கள். அது நம்முடைய மனதில் இன்னும் பதியவில்லை என்றால் அடிக்கடி நீங்கள் தேவனுடைய மக்களை கூப்பிடும் போது டியர் செயின்ட், அருமையான அன்பான பரிசுத்தவான் என்று கூப்பிட்டு பழகுவது நல்லது. நம்முடைய மனப்பாங்கு மாற வேண்டும். தேவனுடைய மக்கள் பரிசுத்தவான்கள். அவரிடத்தில் எவ்வளவோ குறைகள், குற்றங்கள், பாவங்கள் காணப்படுகிறது, உண்மைதான். ஆனால் தேவனுடைய மக்கள் கிறிஸ்துவில் அவருடைய இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். இத்தாலிய தேசத்தார் வாழ்த்துகிறார் என்று சொல்கிறார்கள். ஆசிரியர் இத்தாலியில் இருந்து இதை எழுதுகிறார் என்றும் சொல்லலாம், அல்லது ஆசிரியர் வேறொரு இடத்திலிருந்து எழுதுகிறார். அந்த இடத்துல இத்தாலிய தேசத்தார் சிலர் ஆசிரியர் இந்த இடத்தில் வாழ்ந்தார்கள் என்பதான் கொள்ளலாம். நமக்கு அது ஒரு பெரிய பொருட்டல்ல. இறுதியா முடிக்கும் போது கிருபை உங்களோடு இருப்பதாக. இதே வாழ்த்தை தீத்து 1:3-15 பார்க்கின்றோம். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். பவுல் தன்னுடைய கடிதங்களை முடிக்கும் போதெல்லாம் கிருபை உங்கள் ஆவியுடன் இருப்பதாக, அல்லது சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக என்று பல்வேறு விதமான வாழ்த்துக்கள் உள்ளன. மிகச் சுருக்கமான வாழ்த்து, கிரேஸ் பி வித் யூ. நாம் தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கை பாடுகளும் உபத்திரவங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் ஆயிரம் உண்டு. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கிருபை உங்களோடு இருப்பதாக. முடிக்கும் முன்பாக ஒரு சில குறிப்புகளை சொல்லிவிடுகிறேன். தேவனுடைய மக்கள் இந்த உலகத்திலே நாம் அயல் நாட்டினரும் பயணிகளுமாக இருக்கின்றோம். பழைய தமிழ் பரதேசிகளும் சஞ்சாரிகளும் தவறல்ல. ஆனால் தற்கால வழக்கிலே பரதேசி என்பது ஒரு கொச்சையான வார்த்தையாக கருதப்படுவதால் நாம் அயல் நாட்டினர், இந்த நாடு கடந்தவர்கள், எக்ஸைல்ஸ், ஃபாரினர்ஸ். விசுவாசிகளாகிய நாம் எபிரேய விசுவாசிகளைப் போல இந்த பூமியில் அயல் நாட்டினரும் பயணிகளுமா இருக்கின்றோம். நாடு கடந்தவர்களும் சஞ்சாரிகளுமா இருக்கின்றோம். நமக்கு இங்கு குடியுரிமை இல்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பவுல் கூறுகின்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கின்ற அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கின்றது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் வருவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழும்போது பரம நகரத்தையும் பரம அமெரிக்கையும் பரம ஓய்வையும் பரம இளைப்பாறுதலையும் வாஞ்சிக்கிறோம். ஆனால் இந்த பழைய படைப்பிலே, இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்கள் எல்லாம் அழுத்தங்களும் எதிர்ப்புகளுமே நாம் எதிர்கொள்கின்றோம். எபிரேய விசுவாசிகள் எதிர்கொள்கின்றார்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம் இதை பற்றி தெளிவாய் பேசுகின்றது. இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் அவர்கள் ஓய்வுறுவதற்கு, அவர்கள் இளைப்பாறுவதற்கு அமெரிக்கையான ஒரு நல்ல தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்குறுதி அளித்தார். இஸ்ரேல் மக்கள் வாக்குறுதி செய்யப்பட்ட ஓய்வுறவிருக்கிற, வரவிருக்கிற, இளைப்பாறவிருக்கிற அந்த நல்ல தேசமாகிய கானானை நோக்கி பயணித்தார்கள். ஆயினும் அவர்கள் பயணம் வனாந்தரத்தின் வழியாகத்தான் இருந்தது. பழைய படைப்பின் வழியாகத்தான் இருந்தது. ஆபத்துக்களும் இல்லாமைகளும் இயலாமைகளும் சோதனைகளும் களைப்பும் சோர்வும் அதில் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் இந்த வனாந்தர பயணத்திலே அவர்கள் அவிசுவாசம் கொண்டார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், அடங்காமல் போனார்கள், கலகம் செய்தார்கள், முரண்டார்கள். ஆகவே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் நுழையவில்லை, ஓய்வுக்குள் நுழையவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசமாகிய கானானை அவர்கள் பெறவில்லை என்று ஆசிரியர் 3-4ஆம் அதிகாரங்களில் எச்சரித்தார். அவர்கள் கடினப்படுத்தினார்கள். எபிரேய விசுவாசிகளும் அதே நிலையில் இருக்கின்றார்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், தேவனுக்கு எதிராக முரளாதீர்கள். நம்முடைய பயணத்திலே, இந்த உலக பயணத்திலே ஆபத்துக்களும் இல்லாமைகளும் இயலாமைகளும் சோதனைகளும் சோர்வுகளும் களைப்பும் இருக்கலாம். ஆனால் வாக்குறுதி செய்தவர் உண்மையுள்ளவர். நாம் மட்டுமல்ல, நமக்கு முன்பாக இந்த பரம வழியில் நடந்து சென்ற முன்னோடிகள் கோடானு கோடி பேர் உண்டு. நாம் மட்டுமல்ல, அயல் நாட்டினரும் தற்காலிக குடிகளுமான நம்முடைய முன்னோடிகள் நமக்கு உண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். இவர்கள் எல்லாரும் நம்முடைய இந்த பரம வழியில் நமக்கு முன்பாய் நடந்து சென்ற தேவனுடைய மக்கள், நம்முடைய முன்னோடிகள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இளைப்பாறுதலை, அந்த பரம நகரத்தை, பரம தேசத்தை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் அயல் நாட்டினரும் பரதேசிகளும் நாடு கடந்தவர்களும், நாம் இந்த பூமியில் இருக்கின்றவர்கள் நாம் பரதேசிகள், அயல் நாட்டினர், நாடு கடந்தவர்கள், நம்முடைய தாயகம் வருவதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தார்கள். அது ஆபிரகாமில் தொடங்குகின்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் கூடாரத்தின் வாழ்க்கை, பலிபீடத்தின் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் செல்வந்தர்கள், ஆனால் கல்வீடு கட்டிக்கொள்ளவில்லை, கூடாரங்களில் வாழ்ந்தார்கள். எதை குறிப்பதற்காக? நாம் இந்த பூமியிலே அயல் நாட்டினர், நாடு கடந்தவர்கள், நாம் பயணிகள், நாம் சஞ்சாரிகள் என்பதை தங்களுக்கு நினைவூட்டிக் கொள்வதற்காக. அவருடைய பாதுகாப்பு வீட்டிலே இல்லை, இந்த தேசத்திலோ இந்த நகரத்திலோ இல்லை. அவர்கள் பாதுகாப்பு பலிபீடத்தில் இருந்தது.
அவர்கள் பாதுகாப்பு தேவனில் இருந்தது. அவர்கள் பெற்ற வாக்குறுதிகள், தேவனிடத்தில் அவர்கள் பெற்ற வாக்குறுதிகள், தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அவர்கள் வாழ்நாளில் நிறைவேறவில்லை. அவர்கள் தங்கள் தாயகத்திற்காக, ஹோம்லேண்ட், பரம தேசத்துக்காக, பரம நகரத்துக்காக நீடிய பொறுமையோடு காத்திருந்தார்கள். இந்த முழு பகுதியுமே நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற பகுதி. எபிரேயர் 11 ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுடைய நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் அயல் நாட்டினரும் பயணிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தை மறித்தார்கள். வரும் ஒரு நாள் இந்த பரம தேசமும் பரம நகரமும் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம், தாயகத்தை, நம்முடைய பரம தேசத்தை, பரம நகரத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே, பரம நகரத்தையே, தாயகத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. தேவன் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே, அந்த நகரம் வரவிருக்கிறது, நாம் பெறவில்லை. தற்காலிக குடிகளின் வாழ்க்கை கடுமையானது, கொடுமையானது. ஆனால் தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் தேவனை விட்டு நாம் பின்வாங்குவதில்லை, கலகம் செய்வதில்லை, முரள்வதில்லை. பாடுகள் உண்டு, நிந்தைகள், பரியாசங்கள், உபத்திரவங்கள், பாகுபாடுகள், நம் செல்வங்கள் கொள்ளையிடப்படுதல், வறுமை, அனைத்தும் உண்டு. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம் என்று 13-14 சற்று முன்புதான் வாசித்தோம். எபிரேய விசுவாசிகள் இப்படிப்பட்ட பாதை வழியாய் நடந்து கடந்து போனார்கள். உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டதென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் உங்கள் செல்வங்களையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். எதற்காக இந்த பாடுகள், உபத்திரவங்கள்? ஏனென்றால் தேவன் இந்த வனாந்தர பயணத்தை, இந்த பழைய படைப்பின் பயணத்தை, இந்த பூமிக்குரிய பயணத்தை கல்விக்கூடமாய் தேவனுடைய மக்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். களப்பயிற்சி கொடுப்பதற்காக. எதற்கு? தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுவதற்கு. இந்த உலக வாழ்க்கையின் என்ற கல்வி கூடமும் களப்பயிற்சி என்றால் தேவன் வெறுமனே ஏட்டு சுரைக்காய் வைத்து நமக்கு படித்து தருவதில்லை, வாழ்க்கையின் சூழல்களை நமக்கு ஏற்படுத்தி. எபிரேயர் 12 நாம் வாசித்தது போல எந்த சிற்றையும் தற்காலத்தில் துக்கமாய் காணப்படும். தேவனுடைய மக்களுக்கு சூழ்நிலைகள் மூலமாக, நபர்கள் மூலமாக, வாழ்க்கை நிகழ்ச்சிகள் மூலமாக, நெருக்கங்கள் மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக களப்பயிற்சியை அமைக்கின்றார். தேவனுடைய மக்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்த, முதிர்ந்த, தேர்ந்த தேவனுடைய மக்களாய் மாறுவதற்காக. நாம் நாடு கடந்தவர்களாய் வாழ்கின்ற இந்த காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணம் நமக்குள் உருவாக்கப்படுவதற்காக தேவன் இதை கல்வியாக, பயிற்சியாக பயன்படுத்திக் கொள்கிறார். ஏன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும் பாடுகளும் சோதனைகளும் உற்றார். அவர் தேவனுடைய குமாரன் என்பதால் பாடுகளுக்கும் உபத்திரவனுக்கும் சோதனைகளுக்கும் அவர் எக்ஸம்ஷன் கொடுக்கப்படவில்லை. அதை நாம் வாசித்திருக்கிறோம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது. எல்லா விதத்திலும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். ஆகவே சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் தம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்பதை நாம கற்பனை செய்ய முடிகிறதா? விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். தேவனுடைய நித்திய குமாரனுக்கே, ஊனுருவான குமாரனுக்கே வழி இதுதான் என்றால் நமக்கும் அதே வழிதான். ஆனால் விசுவாசம் என்பது என்ன? வரவிருக்கிற நகரத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். நாம் அந்த வரவிருக்கிற நகரத்தில் பங்குருவோம். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் இயேசுவின் பலியினாலும் ஆசாரிய பணியினாலும் இங்கு, இன்று, இப்போது, நவ் அண்ட் ஹியர் அண்ட் நவ், எல்லா சோதனைகளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாய், திட நம்பிக்கையோடு, நேரடியாய், உடனடியாய் செல்ல முடியும். சென்று தேவனிடத்திலிருந்து கிருபையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய், திட நம்பிக்கையோடு கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நாம் எபிரேயரில் பெரும் எச்சரிப்பு என்ன? கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் நம்மை தேங்கி நிற்க விடாது. அது இலக்கை நோக்கி நம்மை ஈர்க்கும்,
ஏவும், உந்தும், முன்னடத்தும். நம்முடைய இலக்கு என்ன? கிறிஸ்துவாகிய பரந்த, அகன்ற, எல்லையற்ற, முடிவில்லாத நபரை நாம் சுதந்திரிக்கவும் அவரை இந்த பூமியிலே விரிவாக்கவும் தேவன் நம்மை தொடர்ந்து உந்துவார். மாறாக நாம் தேங்கி நிற்கிற ஒரு ஆபத்து உண்டு. மதிப்புக்குரிய ஒரு போதகர் நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். மரியாதையின் காரணமாக அங்கேயே தேங்கி விடுவது ஒரு ஆபத்து. அதை எபிரேயர் எச்சரிக்கின்றது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது முதல் அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி தொடங்கி சில சமய பழக்கங்களையும் வழக்கங்களையும் பாங்குகளையும் பண்பாடுகளையும் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால் அவைகளை சிலை வழிபாடு, விக்கிரக ஆராதனை போல அவைகளை பின்பற்றுவோம். அந்த சமய பழக்கங்களையும் பண்பாடுகளையும் பாங்குகளையும். இதற்கு அர்த்தம் நல்ல மரபுகளை மதிக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. நல்ல மரபுகளை மதிக்க வேண்டும். ஆனால் ஒரு நாளும் அவைகள் சிலை வழிபாடாக மாறிவிடக்கூடாது. ஒரு தலைமுறையில் பசுமையான திராட்சை போன்ற ஆசீர்வாதத்தை அடுத்த தலைமுறை உலர்ந்த திராட்சையாகி விடுவது ஒரு ஆபத்து. எபிரேயர் எச்சரிக்கின்றது. முந்தின தலைமுறையில் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது பசுமையான திராட்சையை போன்ற ஒரு ஆசீர்வாதம். அதை உடனே இந்த அடுத்த தலைமுறை அதை நன்றாக ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்து அதை உலர்ந்த திராட்சையாக்கி அதனுடைய பசுமையையும் உயிர் துடிப்பையும் உயிரோட்டத்தையும் போக்கிவிடும். அருமையான பரிசுத்தவான்களே, நாம் சுதந்திரிக்க வேண்டிய கிறிஸ்துவாகிய தேசம் இன்னும் உண்டு. மனிதர்கள் கொண்டாடுகின்ற, மிதக்கின்ற, பெருமை பாராட்டுகின்ற சமய கட்டுமானங்கள், அமைப்புகள், வெற்றிகள் உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை இப்படி சொன்னார். சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அசைக்கப்படக்கூடியவைகள் எல்லாம் அசைக்கப்படும், இல்பொருளாக்கப்படும். தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தால் என் மகிமை பிரதாபத்துக்கு ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலன் அல்லவா என்று மேன்மை பாராட்டுகின்ற, பெருமை பாராட்டுகின்ற, பீற்றுகின்ற எல்லாமும் அசைக்கப்படக்கூடியவைகள். அவைகள் அசைக்கப்படும், இல்பொருளாக்கப்படும். அசைக்கப்பட முடியாத தேவனுடைய அரசை பெறுகிறவர்களாக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நாம் பெரும் அரசு அசைக்கப்பட முடியாதது. இந்த பாடல் எல்லாருக்கும் பரிச்சயமான பாடல். நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நீதிமான் ஏனோக்கை போல பதறாமல் சஞ்சரிப்பேன். அவர் அழைத்திடும் நாள் வரையில் அவர் இதயத்தில் இடம்பெறுவேன். இந்த பூமி என் சொந்தமில்லை. பழைய பாடல். பரதேசியாய் நான் நடப்பேன், அயல் நாட்டினால் நான் நடப்பேன். என் சுய தேசம், என் தாயகம் சேரும் வரை நடப்பேன் என் இயேசுவுடன். இத்துடன் நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரங்களில் முடிவுக்கு வந்திருக்கின்றோம். நாம் ஒரு மீள்பார்வை செய்து இந்த ஆண்டின் கடைசி வாரத்தில் எபிரேயருக்கு எழுந்த கடிதத்தின் ஆய்வை நாம் நிறைவு செய்வோம். ஆமேன். எங்களை நேசிக்கிறதான சமாதானத்தின் தேவனே, எங்கள் மீது நீர் கொண்ட அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளாய் லேவியராமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை உண்டாக்கினீர். ஆண்டவரே, நேரத்தையும் காலத்தையும் கொடுத்தீர். நல்ல போதகர்களை கொடுத்தீர், நல்ல ஆசிரியர்களை கொடுத்தீர். வசனத்திற்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை, அதிகாரத்திற்கு அதிகாரம் எங்களுக்கு நீர் புரிய வைத்தீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் வழியாய் நீர் எங்களோடு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பேசி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்கும் நேரத்திற்குமாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை பகிர்ந்து கொண்ட சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பு பெரியது. உம்முடைய ஒரே பேரான குமாரனை போல நாங்கள் வாழும்படி, அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, மகா பிரதான ஆசாரியர், எங்களுடைய மேய்ப்பராகிய கர்த்தர், அவரை பற்றி அறிந்து கொள்ள, அவரே எங்களை சொந்த இரத்தத்தினால், சுய இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். அவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, அவர் அகலம், நீளம், ஆழம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மீது அன்பாய் இருக்கிறீர். கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்தீர். எங்களுடைய இருதயங்களையும் உயிர்த்தெழச் செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்று தவித்த இருதயங்களை தண்ணீரை ஊற்றி நீர் வளர்த்திருக்கிறீர். இவற்றை நாங்கள் வெறுமனை காற்றில் கலந்து விடாதபடிக்கு அவற்றை கற்றுக்கொண்டது போல வாழ்க்கையில அபியாசப்படுத்த, வரக்கூடிய நாட்களிலே அது எங்களுடைய வாழ்க்கையிலே, வாக்கிலே, செயலிலே கலந்து விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் கர்த்தாவே.
ஆதி அப்போஸ்தலருக்கு கிருபை பாராட்டின தேவன் எங்களுக்கும் கிருபை பாராட்டும் கர்த்தாவே. கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி, நல்ல மனிதர்களுக்காக நன்றி, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீரே தொடங்கினீர், நீரே எங்களை முடிவு பரியந்தம் நடத்தி சொல்லும் கர்த்தாவே. கர்த்தரும் இரட்சகருமாக எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.